இது ஒரு ஃபிஷரிஸ் மியூசியம்ங்க. இது எதுக்கு அட்லாண்டிக் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்களா, அட்லாண்டிக் ஓஷனை ஒட்டி இருக்கிறனால அட்லாண்டிக் எ பார்ட் ஆஃப் த நோஸ்கோஷியா மியூசியம்னு போட்டிருக்காங்க. பாருங்கள், இது ஒரு கப்பல் நிற்கிது. இந்த கப்பலுக்குள்ளே போய் நம்ம பார்த்துக்கலாம். இந்த கடல் வந்து அட்லாண்டிக் ஓஷன். பாருங்கள், கப்பலுக்குள்ளே இது மாதிரிலாம் இருந்துச்சு. இதெல்லாம் படத்தில் தான் பார்த்துருக்கோம், நேரில் பார்த்ததில்ல. இதை போய் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கப்பலுக்குள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இந்த கப்பல் முடிச்சுட்டு இந்த மியூசியத்துக்குள்ளே போனோம்னா, இந்த கப்பல் செய்யறதுக்கு என்னென்ன அந்த காலத்துலேருந்து என்னென்ன பயன்படுத்தினாங்க, மீன் பிடிக்கிறதுக்கு என்னென்ன பயன்படுத்தினாங்க, அந்த மாதிரி எல்லா பொருளுமே வச்சுருந்தாங்க. நிறைய இருந்துச்சு. பாருங்கள், ஒரு சின்ன போட்டு இது எப்படி செய்கிறாங்க அதெல்லாம். இந்த ஸ்விங் மிஷினுங்க. பாருங்கள், அந்த ஒரு ராட்டினம் மாதிரி இருக்குது, நம்ம காந்தியடிகள் வச்சுருந்த ராட்டினம் மாதிரி. அதெல்லாம் வச்சு அந்த காலத்தில் அந்த இதெல்லாம் செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தின பொருள். பாருங்கள், எத்தனை பொருள் கப்பல் செய்கிறதுக்கு இவ்வளோ பொருள் தேவைப்பட்டிருக்குது. பாருங்கள், எத்தனை பொருள். பாருங்கள், அது சிசரு எல்லாமே நிறைய இருந்துச்சு. கொஞ்சமாக தான் எடுத்திருக்கோம். ஒரு 3 ஃப்ளோருக்கு இருந்துச்சு. பாருங்கள், ஏதோ துணி மாதிரி வச்சு அந்த காலத்தில் தைச்சிருக்காங்க. எவ்வளோ பொருள் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்குறக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது ஏதோ ஒரு கல் மாதிரி இருந்துச்சு, அது எதுக்குன்னு தெரில. இங்கே பாருங்கள், கப்பல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுது பாருங்கள். இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த கப்பலோட மாடல் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டி மாடல் நிறைய இருந்துச்சு. இது அந்த காலத்தில் பயன்படுத்தல ஃபோனு. கப்பலில் கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இது குதிரை வண்டி. ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.